ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக கேமிங் வீடியோ, மினி விளாக்ஸ், சேலஞ்ச் வீடியோஸ் நிறைய வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பூனா விளாக்ஸ். டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சாப்டர் 2ல் வந்து கிராணியும் இருப்பாங்க, கிராண்ட்பாவும் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதே பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். வாங்க நம்ம போகலாம். இந்த கதவு பூட்டாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மேலே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஏதாவது திங்ஸ் கிடைக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் எதுவுமே இல்லை. போட் கீ தான் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இப்போ வந்து நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ போட் கீ தேவையில்லை. இந்த டோரை க்ளோஸ் பண்ணிப்போம், இல்லைனா கிராணியில் கேன்ஃபா வந்து அடிச்சிடுவாங்க. இது என்ன கட்டிங் பிளேடு மாதிரி இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. ரெஞ்சுன்னு போட்டிருக்கு, எதுக்குன்னு தெரியல. யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியே போகலாமா? போய் பார்ப்போம். இது வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர். ஐயோ, தாத்தா வரானே. மேலே ஆயா வரா, கீழே தாத்தா வரா. ரெண்டு பேர் கையிலையும் மாட்டினா அவ்வளோதான். டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே தான் அந்த குழாவோட வால்வு இருக்கும். ஸோ அது நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அங்கே இருக்கிற தண்ணி வந்து போயிடும். இல்லைனா அந்த தண்ணியில் ஒரு பூச்சி வளர்க்குறாங்க, அது நம்மளுக்கு கடிச்சிடும். இங்கே ஒரு பீஸ் ஆஃப் ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு முக்கியம். இதை எடுத்துப்போம். ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளும் நம்மளுக்கு இன்றைக்கி ஈஸியாக கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபோட்டோவை பிச்சு போட்டு வச்சுருக்கு. புருஷன் ஃபோட்டோவை பிச்சு போட்டு வச்சுருக்கு இந்த சொட்டை கிழவி. இங்கே வேற நிற்கிறா. அவள் வருவா. போகலாமா வேணாவா? ஐயோ வந்துட்டா காய்ஸ். இப்படி போனால் நம்ம வரா. இங்கே பாருங்கள், பல்ல பார்த்தீங்களா? கண் என்ன வெள்ளையாக இருக்குது. உருட்டுக்கட்டை கிழவி, சொட்டை கிழவி. 4 முடி வச்சுன்னு இருக்கேன். நான் இப்படி போனால் இப்படி வரா, இப்படி வந்தால் இப்படி போகிறா. அவள் என்ன நம்மளுக்கு ஆட்டம் கட்டுற? போயிட்டாளா? போயிட்டா கைஸ் நினைக்கிறேன். ஐயோ, போயிட்டு இருக்கா. வாங்க நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பாத்ரூமில் ஏதாச்சும் இருக்கா? ஹெலிகாப்டருக்கு தேவையான இந்தியன் ஆயில் இருக்குது நம்மளுக்கு. சாரி, அது பெட்ரோல் இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஞாபகம் வச்சுப்போம். இங்கே எதுவுமே இல்லை. இதில் எதுவும் இல்லை. வாங்க நம்ம மேலே போயிட்டு இது போட்டு வெப்பன் கீழே ஏதாச்சும் கிடைக்குதான்ப்பா. ஐயோயோ தாத்தா கிழவி, இங்கே 2 பேரும் இருக்கீங்களே. இங்கே கிளாஸ் ஃபியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை ஞாபகம் வச்சுப்போம். நம்மளை இப்படி சுத்த விடுறாங்க. அங்கே பாருங்கள், போகிறான் சொட்டை கிழவன். ஐ சி யூ அப்படின்னு வர பேசுகிறான். ஐயோ, இந்த பக்கம் கிழவி, அந்த பக்கம் தாத்தா. எந்த பக்கம் போனாலும் 2 பேரும் பிளாக் பண்ணுறாங்க. வந்து போகலாமா வேணாமா? மறுபடியும் இந்த சொட்டை கிழவி வந்து நம்மளுக்கு காட்ட மாட்டாள்னு நினைக்கிறேன். அது அவங்க பேரங்கிட்ட ஏதோ ஃபீல் பண்ணியிருக்கா கைஸ். பேராண்டி என்னடா பண்ணுற அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கிறா போல இருக்குது. அந்த பேராண்டி பார்த்திங்க. ஐயோ தாத்தா வேறு வந்துட்டு. ஐயோ, இந்த பக்கம் கேள்வி. 2 பேரும் பிளான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் சிசிடிவியில் பார்த்துட்டு நம்மளை வந்து துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இந்த பக்கம் மேலே போயிடலாம். நைஸாக வராங்களா? வரல. இது ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இதில் செலோ டைப் இருக்குது. இதுக்குன்னு தெரியலையே. சரி, நம்ம செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே வேறு அதை லாக் பண்ணிட்டு போயிட்டான். முதல்ல நம்மளை அவனை சுடணும். இதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஐயோ எதுவுமே இல்லையே. நம்மளுக்கு தேவையான பொருள் கிடைக்க மாட்டேங்குது. இதில் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வெப்பன் கீ இல்லைன்னா அந்த எலக்ட்ரிக் கன் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஏதோ கேள்வி வர அவளோட ரூமில் இருக்கும். ஐயோ, என்ன அங்கே இன்னும் டான்ஸ் ஆடினுக்கிறா. போகிறா இப்போ தான். சரி, போகலாமா? இதில் ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. எதுவுமே வைக்காமல் எதுக்கு இருக்கானுங்க இதில்? போடு. எலக்ட்ரிக் கன் கிடச்சிச்சு கைஸ். இப்போ நம்ம இதை எடுத்துக்க. ஐயோ கிழவன் வந்துட்டான். அவன் கண்ணில் பார்த்தா அவ்வளோதான். ஐ சி யூ. அவன் சொல்கிறது அடிக்கடி ஒரே டைலாக். செக்யூரிட்டி ரூம் நமக்கு தேவையானது தந்து விட்டுட்டான். அவன் கழுத்தில் இருக்கிற சாவியை முதல்ல நம்ம எடுக்கணும். வந்துட்டான். போகலாமா? அவனுக்கு கண்ணும் தெரியாது சரியாக, காதும் கேட்காது. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. கிளவிட்ட மாட்டினா தான் பொத்து நடிப்பா. நம்ம கண் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க சுட்டுட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம எடுக்கலாம். இதில் ஏதாச்சும் வெப்பன் கீ இருக்கா? இல்லை. சரி, அவங்கள சுடலாமா? ஆளை காணும் இன்னும். ஐயோ, சொட்டை மொட்டை வந்தீங்களா? இதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். அவங்க வரட்டுக்குள்ளே. கட்டிங் பிளேட் இருக்குது. சூப்பர் கைஸ். நம்மளுக்கு கட்டிங் பிளேட் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே, சவுண்ட் வேறு போட்டோம். கிராணி வந்தால் வருவா. வாங்க போய் பார்க்கலாம். உருட்டுக்கட்டை கேள்வி, காது கேட்குதா இல்லையா? அதோ வந்துட்டா கைஸ். வாங்க போடுவோம் மண்டையிலே. இந்த வாங்கிக்கோ. குடு. ஆமாம் கொடு. புருஷன் வருவான் உடனே. எவனா அவன்? என் பொண்டாட்டி அடித்தவன் அப்படின்னு வந்துடுவான். ஓகே, நம்ம ஆமோ எடுத்தாச்சு. இப்போ இதோ வந்துட்டாங்க கைஸ்.
உனக்கு தான் காது கேட்காது எப்படி வந்தேன்? இந்தா வச்சுக்கோ. என்ன யார் இனத்தை பூச்சின்னு தொங்கின்னு இருக்காங்க செவுத்தில். நம்ம செக்யூரிட்டிக்கு எடுத்துன்னு வந்து இந்த ரூமில் போட்டுடலாம். அப்போ தான் அவன் கையில் கிடைக்கக்கூடாது. இந்த பீஸ் ஆஃப் ஃபுட் வந்து இங்கே தூக்கி போட்டுடலாம். ஏன்னா மேலே தான் ஹெலிகாப்டர் இருக்குது. ஸோ நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த ரூமில் போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு வெப்பன் கீ தேவை. எங்கேயும் வெப்பன் கீ வைக்க காணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேட் எடுத்துன்னு போய் அந்த செக்யூரிட்டி ரூமில் போட்டுடலாம். அந்த சொட்டையும் மொட்டையும் டக்குன்னு ஏந்திருவாங்க. வேறு 2 நிமிஷம் தான் நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சா இன்னும் 2 நிமிஷமாவது அவங்கள போட்டு தரலாம். வாங்க முதல்ல நம்ம கன் எடுத்துப்போம், ஆமோ எடுத்துப்போம். இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. இந்த டோரில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுமா? சொட்டையும் மொட்டையும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டோரில் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இதில் எதுவும் இல்லை. இதில் எதுவுமே இல்லை. இதில் எங்கேயா ஒன்றுத்தையும் காணோம். சொட்டை மெட்டை எங்கே வச்சுருக்கீங்க எல்லாத்தையும்? இதோ சொட்டை கிழவி வரா. உன் புருஷனை கூட்டிகிட்டு வா கூட அப்படியே. இந்தா வச்சுக்கோ. ஆமாம் குத்துட்டு நீ டான்ஸ் ஆடு. எங்கடி? இங்கே போட்டா இது குனிஞ்சி வேற எடுக்கணும் நம்ம. மொட்டை வாயா, எங்கள் உன் பொண்டாட்டி படுத்து கிடக்குறா. எங்கேயா இருக்க? கிழவி வேற மறைஞ்சிட்டா. சொட்டை எங்கேயா இருக்க? சீக்கிரம் வா. உன் பொண்டாட்டியே மறைஞ்சிட்டா. இதோ வராம பாருங்க. ஐ சி யூ. அவன் சொல்கிற அந்த வார்த்தை தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு எனக்கு. இந்தா வச்சுக்கோ. என்கிட்டயா இங்கிலீஷில் பேசுகிற? தள்ளியா மொட்டை. உன்னை யார் இப்போ வந்து என் காலில் விழ சொன்னாங்க? எனக்கு கன்று தான் வேணும். இதோ உங்கள் பொண்டாட்டி வந்துட்டான். அவ்வளோதான், 2 பேரும் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் எடுத்துன்னு போய் அந்த ரூமில் போட்டுடுவோம். ஃபஸ்ட்டு செலோ டைப் எடுத்துப்போம். இது எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரியாது, பட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த எஸ்கேப்பில் என்னென்ன பொருள் தேவைன்னு தெரியாது. அதனால நம்ம எல்லா கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்துன்னு போய் ரூமில் போட்டுப்போம். இங்கே ஏதோ இருந்துச்சா? இங்கே ஒரு கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. அது ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை எடுத்துன்னு போய் போட்டுக்கலாம். இன்னும் என்னென்ன பொருள் தேவைன்னு தெரியல. ஹெலிகாப்டருக்கு தேவையான பொருள் ஹெலிகாப்டர் கீன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னும் கிடைக்கல. ஓகே, நம்ம இந்த ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். இதுதான் பாத்ரூம். இங்கே வந்து பெட்ரோல் இருக்குது. அந்த பெட்ரோல் எடுத்துன்னு போய் ரூமில் போட்டுப்போம். இந்த சொட்டையும் மொட்டையும் எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. 2 நிமிஷம் அதுக்குள்ளே ஆயிடுச்சா? நம்ம சுடுறது 2 நிமிஷமோ என்னவோ, ஆனால் அவங்க 1 நிமிஷத்துக்குள்ளே எழுந்துக்கிறாங்க. நம்ம கன் எடுத்துப்போம். ஆமோ எங்கே போச்சுன்னு தெரியல. ஏதோ படிக்கட்டில் இருக்குது. ஓகே வாங்க, நம்மளுக்கு இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபோட்டோ வேணும். அந்த ஃபோட்டோ எங்கேயோ பார்த்தேன். இதோ இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே இந்த ஃபோட்டோ எடுத்துமே திருப்ப டப்புன்னு மேலே போட்டு நம்ம வந்து அந்த கன்று எடுத்துக்கலாம். ஓடுறா கைப்புள்ளன்ற மாதிரி நம்ம ஓடிட்டே தான் இருக்கிறோம். ஓகே, நம்மளுக்கு 3 ஃபோட்டோவும் கிடச்சிடுச்சு. அந்த சொட்டை ஃபோட்டோவை எப்படி பிரித்து போட்டு வச்சுருக்கு பொண்டாட்டி. ஓகே, இந்த இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணிப்போம். அப்போ தான் நம்ம அந்த பக்கம் வந்து வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம பாத்ரூமில் லேண்ட். ஐயோ சொட்டை நல்ல வேலைங்க, பார்க்கல, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சொட்டை போயிட்டியாடா? இருக்கியா? ஒரு செகண்டில் பார்த்துருந்தா காலி ஆகிருப்போங்க நம்ம. ஓகே, நம்ம இந்த கன் எடுத்துப்போம். சொட்டையே எழுந்துட்டான். அவன் மொட்டை எப்பயோ அடித்தோம், அவ்வளோ எழுந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். சொட்டை மொட்டை இருக்கீங்களா? பார்த்தீங்களா ஃபோட்டோ அங்கங்கே ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்குங்க. இதுங்களுக்கெலாம் யார் ஃப்ரேம் போட்டு கொடுக்குறான்? அவனை கூப்பிட்டு அடிக்கணும் ஃபஸ்ட்டு கைஸ். இந்த சொட்டை அங்கே நிற்கிறா. அங்கே என்ன சுற்றி பார்த்துன்னு இருக்கா. போயிட்டா, திரும்பி வருவாளா மாட்டாளான்னு தெரியலையே. நம்ம போகலாமா வேணாவா? போனால் அடிச்சிடுவாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ செட் பண்ணிட்டு வரலாம். அதுக்குள்ளே அவங்க எப்படின்னா சுற்றின்னு இருக்கட்டும். நம்ம மேலே போய் ஏணியில் ஏறி கிழமை ஃபோட்டோலாம் ஃபிட் பண்ணிவிட்டு அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதில் எதுவும் இல்லை. இங்கே ஒரு டோர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதில் ஃபோட்டோ செட் பண்ணிடலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த டோரில் ஏதாச்சும் இருக்கா? கபோர்டில் இதில் எதுவுமே இல்லை காய்ஸ். ஓகே, நம்ம கீழே போய் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துன்னு வரலாம். சொட்டை மொட்டை இருக்கீங்களா யாராச்சும்? டக்குன்னு வந்துட்டு ஐசியூன்னு மண்டையில் அடிச்சிடுவாங்க. ஓகே, நம்ம குதிச்சாச்சு. ஓகே, இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா இல்லை வருமானு தெரியலையே. ஓகே, இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கேவனோட மண்டையை எடுத்துக்கலாம். அவன் மண்டையை பார்த்தீங்களா? கண்ணு வெளியேன்னு இருக்குது. ஓகே, நம்ம ரூம் எங்கே? ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான்.
அதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். சொட்டை மொட்டை டக்கு டக்குன்னு வந்துடும் அதுங்க வேறு. ஓகே, குதிச்சிடலாம். ஒரு வாட்டி குதிக்கும் போது கை கால் முறியுதுங்க. இன்னொரு ஃபோட்டோ எங்கே? ஏதோ இங்கே இருக்குது, எடுத்துக்கலாம். ஏனியில் போகிறோமா இல்லை லிஃப்ட்டில் போகிறோமான்னு தெரியல. எங்கே அந்த டோரு? ஓகே, இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இது என்ன? ஷார்ட் கன் வேணும் போலையே இது ஷூட் பண்ணுறதுக்கு. நம்மக்கிட்ட தான் ஷார்ட் கன் இல்லையே. வெப்பன் கீ எங்கடா வச்சுருக்கீங்க? சொட்டை மொட்டை இருக்கீங்களா? யாரும் இல்லை. குதிச்சலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேடுற முதல் வேலை வெப்பன் கீ. வாங்க நம்ம போய் வெப்பன் கீ தேடுவோம். எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. சொட்டை மொட்டை வந்தாங்க. நான் இதோ சொட்டை வந்துட்டா. இந்தா வச்சுக்கோ என் அன்பளிப்பு. கூடத்த கொடுத்துட்டு சாவடி, தள்ளி போடி. ஏய் சொட்டை தள்ளுடி, உன் புருஷன் வரப்போகிறான். குடுடிங்க வேமோவை. அப்புறம் பேன் பார்த்துக்க வேண்டியதான். இதோ ஐயோ பொண்டாட்டி அடிச்சது என்ன வேகமாக வரான், சுற்றி சுற்றி வரான். இந்தா வச்சு. ஐயோ என்னங்க, ஆமோ சுடுறது பதில் கண்ணை தூக்கி போட்டேன். டே 2க்கு வந்துட்டோம். ஒரே அடியில் நம்மளை வந்து போட்டுட்டான் சொட்டை. இப்போ நம்ம விடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரே நாளில் நம்மளை அடித்து காலை உடச்சி வச்சுருக்கான். இங்கே என்ன இருக்குது? டோர் லாக்கா? சூப்பர். இப்போ நம்ம டோர் லாக் வந்து அங்கே 2 பேரும் ஜோடியாக வச்சு போட்டலாம். இதை நம்ம ஆன் பண்ணோன்னா சவுண்ட் வரும் அந்த மிஷின்லேருந்து. இங்கே ஒளிஞ்சிக்கலாம். சொட்டை மட்டும் வந்துச்சிங்கன்னா இதை வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு மேலே போய் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம். யாரோ வராங்க, சவுண்டு கேட்குது. யார் அது? சொட்டை ஏ உனக்கு காது கேட்குதியா? பின்னாடி வர்றது அவன் பொண்டாட்டி. ஓகே, 2 பேரும் ரூம்குள்ளே போயிட்டாங்களா? போய் பார்க்கலாமா வேணாவா? போயிட்டுக்கிறாங்க. ஓகே, நம்ம டோர் க்ளோஸ் பண்ணி இதை வந்து மாட்டி விட்டாச்சு. ஓகே, நம்ம மேலே போயிட்டு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே அந்த போர்ட் கீ தான் இருக்குது. ஓகே, நம்ம மேலே போயிட்டு அந்த கன் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே இருக்குது ஸ்டண்ட் கன். ஷார்ட் கன்னு ஸ்டண்ட்டு கன்னு. அது ஆமோ இங்கே இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு சொட்டையும் மொட்டையும் வராங்களாம் பார்க்கலாம். வரலனா நம்ம கீழே போயிட்டு நம்மளுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நம்ம தளபதி விஜய் அண்ணன் சொல்கிற மாதிரி உன்னை விட பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, சும்மா உன்னையே சுற்றி சுற்றி வர முடியாதுன்ற மாதிரி இந்த கிராணியும் கிராண்ட் ஃபார்ம் மட்டும் தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன் நான். இது கிராணி வந்துட்டா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வாடி சொட்டை இன்றைக்கி உனக்கு மண்டியில் விழுது பாருங்கள். இந்த வச்சுக்கோ அக்கல்லே குடிடிங்க. ஆமோ சவுண்டை பற்றியா? தள்ளுடி, உன் புருஷன் வருவான் இப்போ உடனே. தள்ளுடி, சொட்டை தள்ளுடி. கதவில் முட்டு கொடுத்து பார்த்துனுங்கிற தள்ளுறால பாருங்கள். தள்ளிப்புடி, உன் புருஷன் வருவான். ஐயோ சொட்டை, உன் பொன்னாடி அங்கே சாய்ஞ்சு கிடக்குறா, நீ நாடா பண்ணினுக்கிறீங்க வாடா. வருவானா மாட்டானா? இதோ இருக்கா பாருங்க. அப்போ ஃபீல் பண்ணுவான். யார்டி உன்னை அடிச்சது கிராணி? ஐயோயோ ஐசியூ. இந்தா வச்சுக்கோ நீ அக்கிள்ளி கூடிங்க. ஆமோவை குத்துட்டு சாவுங்களேன். ஆமோவை எடுத்துக்கலாம். போயிட்டு உங்கள் பேராண்டியை நம்ம மீட் பண்ணுவோம். பேராண்டி எங்கேயா போகிற? ஜட்டியை பார்த்தீங்களா? அதுக்கு இந்த மூலையில் லெக் பீஸை சாப்பிட்டுக்கிறேன். இந்தா வச்சுக்கோ. என்னங்க எங்கேயோ சவுண்ட் வருது. ஆமோ எங்கடா? ஆமோ மேலே பார்த்துட்டுடா. சொட்டை மட்டும் மேலே போலுக்குது. தள்ளி இருக்கும். தள்ள மாட்டாங்க. என் க்ரோபார் இருக்குது, அது தேவை. எங்கேயோ சவுண்டு கேட்குது, அழுகுற சவுண்டு. யார் அழுகுறாங்கன்னு தெரியல. இவன் பாருங்கள், ஆமோ மேலே பார்த்துக்குன்னு ஆமோ தரமாட்டான். இப்போ யார் கத்துறாங்கன்னு தெரியலையே. அங்கே பாருங்கள் ஸ்லெண்ட்ரியா. ஓ அவனோட புள்ள தானா இது? ஓகே, நம்ம இந்த க்ரோபார் எத்தனும் கீழே போகணும். இங்கே ஒரு இருக்கும் இந்த பொட்டி. இது இருக்குது பாருங்கள். போடுங்க, நம்மளுக்கு தேவையான வெப்பன் கீ கிடச்சாச்சு. நம்ம வெப்பன் கீ இப்போ போய் எடுக்கலாம். இதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருந்தோம். நம்மளுக்கு தேவையான வெப்பனை நம்ம போய் எடுப்போம். இங்கே ஏதாவது சீக்ரெட் டோர் இருக்குது, அதை நமக்கு ஆன் பண்ணிப்போம். ஓகே, டோர் நகருது. ஓகே, நம்ம வந்து கன்னை எடுத்துப்போம். 2 ஆமோ கொடுத்துருக்காங்க, ஆமோவை போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம போகலாம் மேலே. கிழவி எழுந்து வந்துட்டாலும் வந்துருப்பா, யாரும் இல்லை. ஓகே, நம்ம மேலே போகலாமா? இல்லைன்னா அவங்கள ஒரு வாட்டி போட்டுட்டு போகலாமா? ஏதோ சுற்றின்னு இருக்கா பாருங்கள் கிராணி. புருஷனுக்கு சமைச்சிட்ருக்கா போல் கிச்சனில். இது சவுண்டு போட்டதும் வந்துட்டா. இந்தா வச்சுக்கோடி. உன்னை அடித்ததும் உன் புருஷனை காணும். வருவானா மாட்டானா?
சரி ஓரமாவது படுடி, வருவானான்னு தெரியலையே. சரி தள்ளி படு, கட்டையை தூக்கி வச்சுன்னு பார்த்துன்னுக்கிறேன். இங்கே ஆமோ இருக்குது, போட்டுக்கலாமா? ஓகே, நம்ம ஒரு ஆமோ போட்டுப்போம். ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்று கரெக்டாக விழும். யோ சொட்டை வாயா, எங்கேயாகிற நீ? உன் பொண்டாட்டியே மறைஞ்சிட்டா, இந்தா வச்சுக்கோ ஆமோ. ஓகே, 2 நிமிஷத்துக்கு எழுந்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். கன்னை கீழே போட்டுக்கலாம். அந்த க்ரோபார் எடுத்துன்னு வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அது நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஏதாச்சும் தேவையான பொருள் இருக்கான்னு. எங்கே போட்டதோ இங்கே இருக்குது. எங்கே இருக்குது அந்த பாக்ஸு? அது செக்யூரிட்டி ரூம் பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பேட்லாக் கீ, இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, இருந்தாலும் இது நம்ம போட்டு வைப்போம். நம்ம ஷார்ட் கன் எங்கே போட்டதோ இங்கே இருக்குது. ஆமோ போட்டுக்கலாமா? இல்லை வேணாம், மேலேயே நம்மளுக்கு ஆமோ அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை போய் போட்டுக்கலாம். ஏனி ஏறுவோம். இந்த டோரா? இது இல்லை, வாங்கின அடியில் நம்மளுக்கு வழியாக மறந்து போச்சு கைஸ். இது இங்கே ஒரு இருக்குது, அது நம்ம ஷூட் பண்ணால் கீழே கேட் ஓப்பன் ஆகும். ஓகே, இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐயோ, கட்டிங் பிளேட் கேட்குது. கட்டிங் பிளேட் கீழே இருக்குது. ஓகே, குதிச்சாச்சு. கட்டிங் பிளேட் எங்கே? இதோ இங்கே இருக்குது. கட்டிங் பிளேட் எடுத்துப்போம். மறுபடியும் ஏணி ஏறிப்போம். எங்கே ரூம்? ஐயோ, வாங்கின அடி நம்மளுக்கு அப்படி வழி ஒரு வாட்டி நம்ம மறந்து போயிடுறோம். இங்கே ரூமை காணும். இதோ இங்கே இருக்குது. ஓகே, நம்ம இதை கட் பண்ணிப்போம். 1 2. யார்ரா நீ இப்படி வந்து வீர? யாருங்க காய்ஸ் இவன்? இன்னொரு பேரன் போல இருக்குது, ரகசிய பேரன். ஓகே, நம்மளுக்கு ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே போட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ ஷார்ட் கன் வேணும். நம்ம போய் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு வாட்டி நம்ம நொண்டி நடக்க வேண்டியதாக இருக்குது. இது இங்கே இருக்குது ஷார்ட் கன்னு. ஓகே, அங்கேயே அன்லிமிட்டட் ஆமோ இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கலாம். இதோ கைஸ் அன்லிமிட்டடாக வருது. ஓகே, நம்ம இது ஷூட் பண்ணிப்போம். இது என்ன 3 மேலே மேலே போய் வருது? ஏதாச்சும் ஒன்றில் நிற்போம். என்ன கைஸ் நிற்க மாட்டேங்குது? இதோ நின்றுச்சு, போடு. ஓகே, ஒரே ஷாட்டில் கரெக்டாக வந்துச்சு. ஸோ செகண்ட் ஆமோ எடுத்துப்போம். அதே மாதிரி நம்மளும் ஒரு இடத்துல நிற்கும், நம்மளும் நிற்போம். இதோ வாங்கிக்கோ, செகண்ட் ஷாட். ஓகே, இது என்ன நேராக நிற்க மாட்டேங்குதே? இங்கே நிற்கிதா? எட்டி எட்டி பார்த்துட்டு போகுது, நிற்க மாட்டேங்குது காய்ஸ். இது இந்தா வச்சுக்கோ. 3 இடத்துல முடிச்சிட்டோம். ஓகே, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே என்ன? ஐ நீட் ஏ கிளாஸ் ஃபியூஸா? என்னது அது? கைஸ், நம்ம ரெட் கலரில் ஒரு கிளாஸ் ஃபியூஸ் போடுறோம்ல, அதுதான் கைஸ். ஓகே, நம்ம கீழே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த ஆமோ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சொட்டை கிழவனும் மொட்டை கிழவியும் வந்துச்சுன்னா டக்குன்னு போடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். சவுண்டு போட்டோம். ஸோ வரல, நம்ம கீழே போயிடலாம். ஓகே, நம்ம கிளாஸ் ஃபியூஸ் எங்கே போட்டோம்? இதோ இங்கே இருக்குது, அது எடுத்துப்போம். மறுபடியும் மேலே போய் கிளாஸ் ஃபியூஸை அந்த இடத்துல கரெக்டாக பொருத்திட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடுறோம். ஓகே, க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிச்சு, நம்ம போகலாம். இங்கே ஏதோ பாக்ஸ் இருக்குது. இது என்ன? ஓப்பன். பாம் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கைஸ், ஒரு வழியாக நம்ம ஹெலிகாப்டரை பார்த்தாச்சு. இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டு இதில் எதுவுமே இல்லை. இங்கேருந்து விழுந்தால் உயிர் தப்பிக்க முடியாது போல இருக்குதே. ஓகே, நம்மளுக்கு இப்போது ஹெலிகாப்டர் புக்கு தேவை. நம்ம கடைசி வரைக்கும் ஹெலிகாப்டர் புக்கே கண்டுபிடிக்கல கைஸ். நம்மளுக்கு எல்லா பொருளும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஹெலிகாப்டர் புக் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. மறுபடியும் தேடணும் போல இருக்கே. எங்கேயா வச்சுருக்கீங்க? எங்கன்னா தூக்கி போட்டுமா? இங்கே காணும். அப்படியே ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இன்ஜின் ஸ்டார்ட் கொடுப்போம். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன கைஸ் பண்ணுறது? ஹெலிகாப்டர் புக்கு எங்கே இருக்குன்னு தெரியலையே. எல்லா சீக்ரெட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர் புக்கு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஷார்ட் கன் எடுத்துப்போம். இதோ இங்கே பாருங்கள், கேமரா செக் பண்ணிட்டியா இருக்க? இந்த வச்சுக்கோ. எங்கே இருக்காங்கன்னு கேமரா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க சொட்டை.
இது என்ன பூட்டி வச்சுருக்கான். ஓகே, அப்போ கிராணி உள்ளே வரமாட்டான். கீ எடுக்கலாமா? வேணாம், கிராணி வரமாட்டான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் எடுத்துப்போம். பெட்ரோல் ஊற்றி பார்க்கலாம். போகிற வழியிலே பாதியில் நின்றுச்சுன்னா அப்புறமேட்டு கிராணி மறுபடியும் நம்மளை இருக்கிற ஆக்ரோஷத்தில் போட்டு தள்ளிடுவா. பெட்ரோல் எங்கே ஊற்றணும்? இதோ இங்கே இருக்குது. ஃபியூல் சிந்தாமல் செதறாமல் ஊற்றணும். பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஃபியூல் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த டப்பாவை எங்கே தூக்கி போடணும்? இங்கே தூக்கி போடலாம். வேணாம், கீழே தூக்கி போடலாம். எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரியல, சவுண்டு கூட கேட்கல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பொருள்? இங்கே தான் எங்கேயோ ஹெலிகாப்டர் கீ தூக்கி போட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம டேப் எடுத்து வந்துடலாம், அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் கீ செட் பண்ணலாம். ஓகே, டேப் எங்கே? டேப் இதோ இருக்குது, செல்லோ டேப். இந்த டேப்பை வச்சு இந்த ஹெலிகாப்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது எங்கே ஓட்டணுன்னு கூட எனக்கு தெரியல, எங்கே ஓட்டுறதுன்னு தெரியல. அதுக்கு தான் அந்த ஹெலிகாப்டர் மேனுவல் புக் வேணும். நம்ம எப்படி ஓட்டணும், என்ன பண்ணணும்னு தெரியும். நம்மளுக்கு இப்போ ஒன்றுமே தெரியல. ஓகே, ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு குதிச்சுப்போம். எங்கே ஹெலிகாப்டர் கீ காணும்? ஐயோ, அது மேலே தானே இருக்குது. நம்மளுக்கு இப்போ ஒன்றும் புரியல கைஸ். எங்கே தூக்கி போட்டேன்னு தெரியலையே. எங்கேயோ தூக்கி போட்டேன். இதோ இருக்குது கைஸ் ஹெலிகாப்டர் கீ. ஓகே, நம்ம இது எங்கே எடுத்துன்னு போய் போடணும்னு தெரியலையே. எங்கே ஹெலிகாப்டர் கீ போடுறதுக்கான எங்கேயுமே இல்லையே. ஐ கேனாட் ஸ்டார்ட்னு காட்டுது. இங்கே எங்கேயுமே போடணும்னு தெரியலையே. புக் இல்லாமல் அப்போ நம்மளால் போக முடியாது போல். இங்கே எங்கேயுமே காணோம் காய்ஸ். எல்லா இடமும் லாக்கில் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு புக்கு தேவை. புக் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இதோ இருக்குது கைஸ், இந்த கபோர்டில் தான் நம்ம ஹெலிகாப்டர் புக்கு வச்சுருக்கோம். அதை மறந்துட்டு நம்ம வீடு ஃபுல்லாக தேடிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கே அந்த டேப்பு காணும்? இதோ இங்கே இருக்குது. இப்போ எங்கே ஒட்டுறது இந்த டேப்பை? இதோ இங்கே உடஞ்சி போயிருக்கு. இது வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ ஹெலிகாப்டர் கீ எங்கே? இங்கே இருக்குது. ஓகே ஓகே, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெக்கை சுற்றுது பொறுமையாக. ஓகே, நம்ம ஒரு வழியாக கிராணி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். சொட்ட மொட்டை வரட்டா? நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணுவோம். டாட்டா, வரட்டா மம்மே.